இல்லைம்மா, நான் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணி கொடுத்தேன். அது இப்படி ஆயிடுச்சு. என் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. தயவு செஞ்சு மறுபடியும் ஏதாச்சும் சொல்லுங்கம்மா. கொடுத்த காசை மட்டும் கேட்காதீங்க. என்னால் திருப்பி தரவே முடியாது. இப்போ எதுக்குமா அடிச்சிங்க? தெரியாமல் தானே பண்ணேன். அதுவும் என் மேலே தப்பு இல்லையே. நான் கரெக்டாக தான் பண்ணி கொடுத்தேன். அதில் பள்ளி விழுகணும் நான் என்ன கனவா கண்டேன்? நீ என்ன பண்ணியிருக்கணும்? சாப்பாட்டை மூடி கொண்டு வச்சிருக்கணும்ல. அப்படி இல்லையா, நீ அங்கனே இருந்து அவள் சாப்பிட்ற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தானே வந்திருக்கணும். நீ எனக்கு என்னன்னு கொண்டு வச்சுட்டு வந்தா இப்படி தான் ஆகும். அன்னைக்கு பால் கொடுத்தப்பவும் இப்படி தானே சொன்னேன். இன்றைக்கும் வந்து அதே கதையை சொல்கிறேன். எனக்கு என்னமோ ஓ மேலே தான் டவுட்டாக இருக்குது. இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. நான் கரெக்டாக தான் பண்ணேன். வேணும்னே எதுவுமே பண்ணலை. அவளுக்கு லக்கா என்னன்னு தெரில, 2 தடவை இப்படி ஆயிடுச்சு. அந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்கம்மா. ம், இதுக்கு மேலே நீ சரிப்பட்டு வர மாட்டேன். முதல்ல நான் கொடுத்த காசை கொடு. நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு பிளானை பண்ணிக்கிறேன். திடீர்னு காசு கேட்டா நான் அவ்வளோ காசுக்கு எங்கேயுமா போகிறது? எனக்கிட்டே காசு இல்லாமல் தான் உங்ககிட்ட வாங்கினேன். இப்போ திடீர்னு கேட்டால் நான் என்னம்மா பண்ணுறது? இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் ஏதாச்சும் கொடுங்க. கண்டிப்பாக கொடுத்துறேம்மா. உன்னை நம்பிலாம் பிரயோஜனம் இல்லை. நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். நீ பாவம் பார்த்து வேணுன்னே தான் இப்படி பண்ணுறியோன்னு எனக்கு தோணுது. சும்மா அடுத்த தடவை பண்ணுறேன் அடுத்த தடவை பண்ணுறேன்னா மருந்து சும்மா வருமா? அந்த மருந்தோட காசு எவ்வளோன்னு தெரியுமா? இவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணடின்னு சொன்னால் அசால்ட்டாக வந்து பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்கிறேன். சாப்பாடு கொண்டு போகுது மூடி கொண்டு போகணுன்னு உனக்கு தெரியாதா? இல்லை அங்கேயே இருந்து அவளை சாப்பிட வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? இல்லைம்மா, ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துருச்சு. இனிமே அந்த மாதிரி நடக்காது. ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? நான் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. இனிமே நான் சந்தோஷமாக இருப்பேன். என் தம்பியும் சந்தோஷமாக இருப்பேன். அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என் தொழிலையும் நீ மண்ணொலி போடுற பற்றியா? என் காசையும் வாங்கிக்கிட்டு எனக்கே நீ துரோகம் பண்ணலாம் பார்க்குறியா? இல்லைம்மா, நான் அப்படிலாம் சத்தியமாக நினைக்கலம்மா. நான் கரெக்டாக தான் பண்ணேன். அதுவும் எப்படியோ சொதப்பிடுச்சு. வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கம்மா. கரெக்டாக பண்ணிடுறேன். யாருமேக்கும் என் மேலே டவுட்டே வராது. சொல்லுவேன், நல்லா சொல்லுவேன். நானும் ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் ஒரு பிளான் உங்ககிட்ட சொல்லி தான் அனுப்புகிறேன். ஆனால் நீ வேணுக்குனே பண்ணுறியோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லைம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ப்ளீஸ்மா, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க. திருப்பி காசை கேட்டால் என்னாலும் கொடுக்க முடியாது. அந்த பயம் எப்போவுமே இருக்கணும். நீ இப்போ என்ன செய்யணும்னு நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். மறுபடியும் ஏதாச்சும் சொதப்பினேன்னு வச்சுக்கவே, என் முன்னாடி நீ அடுத்து வரும்போது காசை வச்சுட்டு தான் நிற்கணும். என்ன ஞாபகம் இருக்குல்ல? இப்போ போ, ஒன்றத்துக்கு லாயக்கில்லை. சும்மா வந்து சொல்கிறதுக்கு வந்துடுறேன். என் சந்தோஷத்துக்கு கெடுக்கிறதுக்குனே தெரியவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். நிம்மதியெல்லாம் போச்சு. அவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சா ஏன் நிம்மதியே நீ அழிச்சிருவா போலையே. இல்லைம்மா, இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நான் நல்லா பார்த்துக்கிறேன். போ, முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத. இல்லைன்னா இன்னொரு கண்ணமும் பழுத்து போயிடும். இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணுது? அவங்க அம்மா வயசு தான் இருக்கும் எனக்கும். ஆனால் அதை கூட பார்க்காம கையை நீட்டி அடிக்குது. எல்லாம் காசு படுத்துகிற வேலை. என்ன பண்ணுறது? கையை நீட்டி காசை வாங்கியாச்சு. இனிமேல் நம்மளால் பின்வாங்க கூட முடியாது. அப்படியே போகிறேன்னு சொன்னாலும் நம்மளை ஏதாச்சும் ஒன்று பண்ண கூட இந்த பொண்ணு தயங்காது. பார்த்தாலே தெரியுது. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் அந்த கடவுள் வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றிடுறாரு. நான் என்ன பண்ணுறது? இதில் என் மேலே என்ன தப்பு இருக்குது? என் மேலேயே இந்த மித்ரா எப்போ பார்த்தாலும் கூச்சிக்குது. சரி, அடுத்து என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சு தான் ஆகணும். வேறு வழி இல்லை. நம்ம நிலைமை அப்படி. போவோம். யாராச்சும் பார்த்தா சந்தேகம் வந்துச்சுன்னா போச்சு. அதோட இவ காசு கேட்டுருவா. நம்ம எங்கே போகிறது? இன்னைக்கு நம்ம ராகுல் எடுத்து கொடுத்த சாரி கட்டியிருக்கோம். எப்படி இருக்குன்னு போய் கேட்போம். பார்த்தோன்னே அசந்துருவார். ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார், நான் எடுத்து கொடுத்த சாரி கட்டவே இல்லையா கட்டவே இல்லையான்னு. இன்னைக்கு கட்டியிருக்கோம். அப்படியே அசந்து போகிறார். ரூம்குள்ளே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். திறக்கலாமா? ஒருவேளை தூங்குனா தூக்கத்தில் சாரியை ஒழுங்காக பார்க்க மாட்டாரே. என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணி எழுப்பிடுவோமா? ஃபோன் தூங்கும்போது சைலண்டில் போட்டிருப்பாரு. என்ன பண்ணலாம்? போகலாம். தூக்க வரிசையில் என்ன அப்படியே பார்க்காம போகிறாரு பட்ட பகலில். இங்கே என்ன டார்லிங்? அதான் ஸ்வேதா இல்லை. அப்புறம் என்ன இன்னும் நடிச்சுக்கிட்டே இருக்க? வா, ஸ்வேதா எங்கேயோ வெளியில் போனா நான் பார்த்தேன் டார்லிங். இது என்ன
அந்த பூஜா குரல் மாதிரி இருக்கு. நம்ம ரூமுக்குள்ள இருந்து வருது. ஆனா அவ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா? இரு செல்லம், நான் தான் வரல. ஸ்வேதா வெளியில போயிட்டா. பார்த்துட்டு தானே உன்னை ரூமுக்கு வர சொன்னேன். அப்புறம் என்ன அவசரம்? அவ லேட்டா தான் வருவா. இது இது ராகுலோட வாய்ஸ் தானே? ராகுல் ரூம்குள்ள இல்ல இல்ல இல்ல, ராகுல் ரூம்ல தான் இருந்தாரு. பூஜாவும் அப்ப ரூம்குள்ள எனக்கு ஒன்றும் புரியலையே. இருக்காது இருக்காது, பூஜா இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன டார்லிங், இப்படி லேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்க, பொண்டாட்டி வந்துருவா சீக்கிரத்துல. எப்படி உனக்கு வசதி? அதெல்லாம் அவ வரமாட்டா. அவளை நான் தான் கோயிலுக்கு போயிட்டு வாடின்னு சொன்னேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டேன். அதனால இங்கே அவள் வரவே மாட்டா. அது தெரிஞ்சு தானே உன்னை ரூமுக்கு வர சொன்னேன். சும்மா இது பண்ணிக்கிட்டே இருக்க. அவள் இருக்கும்போதே உன்கிட்ட பாசம் இல்லாத மாதிரி நடிக்கிறேன். அதுக்காக அவள் இல்லாதப்பவும் அப்படியே பண்ண முடியுமா? இருந்தாலும் போங்க, நீங்க அவகிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டியதானே, எனக்கு பூஜாவை தான் பிடிச்சிருக்கு, அவ தான் எனக்கு முக்கியம்னு. ஆனா அவ முன்னாடி என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவ போனதுக்கு அப்புறம் என்னை வந்து கொஞ்சறீங்க. என்ன செல்லம் பண்றது? அப்படி ஆயிடுச்சு நிலைமை. நானே அவளை எப்படி கலட்டி விடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் கலட்டி விட்டுறேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அது வரைக்கும் அவளை அடிக்கடி வெளியில பற்றி விட்டுறேன். நம்ம இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கலாம். இது ராகுலோட வயசே தான், எனக்கு நல்லா தெரியும். அப்ப அப்ப அவ சொன்னதெல்லாம் உண்மையா? ராகுல் என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்காரா? சீ சீ சீ, ராகுல் அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் வாய்ஸ் உள்ள கேட்குது. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகுல் தான் என்னை கோயிலுக்கு போக சொன்னாரு. நான் தூங்குறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே சொன்னாரு. ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமா? என்னோட ராகுல் என்னை ஏமாத்திட்டாரா? நான் தான் ஏமாந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? யாருக்கிட்டையும் சொல்லக்கூட முடியாதே. கதவு திறந்துட்டு உள்ளே போனாலும் அதெல்லாம் பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. நான் ராகுல்கிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யார் வேணாலும் என்னை ஏமாற்றலாம். ராகுல் எப்படி என்னை ஏமாற்றலாம்? எவ்வளோ நம்புனேன், அவ்வளோ தூரம் கேட்டனே. எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னார். ஆனால் இப்போ ஒரே ரூம்குள்ளே நான் இல்லாதப்ப அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இது எப்படி? அதுவும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஷோ கடவுளே, இதுக்கு மேல் நம்ம இங்கே நிற்கவே கூடாது. ராகுல்கிட்ட இனிமேல் நம்ம பேசவே கூடாது. என்கிட்டே பொய் சொல்லியிருக்காருல, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பேன்ல. அதை விட்டுட்டு சும்மா பொய் சொல்லிக்கிட்டு அவளையும் இங்கே கூட்டியாந்து வச்சுக்கிட்டு, இதுக்கு தான் ராகுல் இப்படி பண்ணுறாரோ. இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. ராகுல் நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஸ்வேதா ராகுல் இங்கே தான் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே போயிட்டேன். ஸ்வேதா, எனக்கு தெரியும் நீ எப்படியும் இங்கே வருவேன்னு ராகுலை பார்க்கறதுக்கு. ராகுல் ஆஃபீஸ் போகிறோம்னு எப்போவோ போயிட்டேன். நீ கோயிலுக்கு கிளம்பி கண்டிப்பாக ராகுலை பார்க்க வருவேன்னு தெரியும். அதனால தான் இப்படி ஒரு ரெக்கார்டை போட்டு உன்னைய ஏமாத்திட்டேன். இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன். இனிமேல் நீயும் ராகுலும் சிரிச்சு பேசுவீங்க. நடக்காது. உங்களை பிரிக்கிறது எனக்கு என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? இத்தனோண்டு சப்பா மேட்ரு இந்தா முடிஞ்சு போச்சு. நீ ராகுல் உள்ள என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு தானே போற. பாவம், இந்த ஒரு விஷயம் போதும் உங்க 2 பேருக்குள்ளேயும் விரிசல் வர்றதுக்கு. இனிமே நல்லா பெருசா வந்துடும். சின்னதாக போட்டு விட்டுருக்கேன், அது ஊதி பெருசாக்க எனக்கு தெரியாதா? ஸ்வேதா, என்கிட்டே வா. கோயிலில் என்ன பேச்சு பேசுனீங்க இப்போ தெரியுதா இந்த பூஜா யாருன்னு? இனிமே எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு பார்க்குறேன். பாவம் ராகுல், அவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. பாவம்னு பார்க்கக்கூடாது. பாவம் பார்த்தா நம்ம வாழ முடியாது. என்ன மச்சான், ஸ்கூல் பிள்ளைங்க மணி அடிச்சோன்னே டான்னு வீட்டுக்கு ஓடுங்கள்ல, அந்த மாதிரி 4 மணி ஆனோன்னு நிற்கிறியே, என்ன விஷயம்? இல்லைடா, வயிறு ஒரு மாதிரியா இருக்கா, அதான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சோன்ட்டு வேலை இருக்கு, அதை மட்டும் முடிச்சிருவியாடா? அச்சோ கார்த்தி, என்ன தெரியலடா, உனக்கும் வயிறு ஒரு மாதிரி இருக்கா? எனக்கும் தான்டா வயிறு ஒரு மாதிரியாவே இருக்கு. நான் உடனே ரூமுக்கு போயிடுறேன். நீ என்ன பண்ணுற, உன் வேலையை முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சோண்டு வேலை இருக்கு, அதையும் முடிச்சு வச்சிரு. உனக்கு நான் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு வலிக்கு ஏதாச்சும் டேப்லெட் இதுக்கு வாங்கிட்டு வரேன். என்ன சரியா? என்னடா விளாடுறியா? இல்லை மச்சான், சீரியஸாக தான் சொல்கிறேன். உனக்கு வயிறு வலிக்குன்னு சொன்னீல, அதே மாதிரி எனக்கும் வயிறு வலியெல்லாம் வராதா என்ன? இங்கே பாருடா,
நான் நிஜமாக சொல்கிறேன், நான் கிளம்ப போகிறேன். என்னோட வேலையெல்லாம் நான் பார்க்க முடியாது, நீ தான் பார்க்குற. எப்படி பார்க்காம இருப்பீங்க? நீ தான் பார்க்கணும். நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். தங்கச்சி ஃபோன் பண்ணுச்சு, எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. ஏண்டா போய் என்னடா பண்ண போற? பச்சை பிள்ளையோட போய் விளையாட போறியாடா? நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைடா. நீ ரொம்ப மாறிட்ட. ஓ, விஷயம் உங்களுக்கு வந்துருச்சு அதுக்குள்ள, அதான் இப்படி பண்ணுறீங்களோ? சரிடா, உனக்கு தான் தெரிஞ்சிருச்சுல. நான் போகணும், நான் என் பொண்ணோட போய் விளையாடணும். அதனால எல்லா வேலையும் இனிமே டெய்லி நீ தான் பார்க்குற, சரியா? நல்லா வருவீங்களே, அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. வேணா என் வேலையை சேர்த்து நீ பாரு, நான் போய் என் மருமகளை வேணா பார்த்துட்டு வரேன். டேய் ப்ளீஸ்டா, என்னடா எனக்காக இது கூட பண்ண மாட்டியாடா? என் மகையும் நீ தேடுவாடா. என் பொண்ணு நான் காணணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா, வாசலையே பார்த்துக்கிட்டு இருப்பா, தெரியுமா? அடே, நான் தங்கச்சி சொல்லும் போது கூட நீ இப்படிலாம் இருப்பியான்னு நினச்சேன்டா. இப்போ பார்த்தால தெரியுது, உன் பொண்ணு உன்னைய தேடுது, வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்லை மச்சான்? ஆமாம், காணோன்னு தேடாதா? ஆமாம் ஆமாம், காணோன்னு தான் தேடும். அப்புறம் நீ போனோன்னே பேக் எடுத்து இன்னைக்கு நம்ம அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும். அப்புறம் உன்னை பால் விளையாட கூப்பிடும். அப்புறம் உன்னை சாப்பாடு ஊட்டி விட சொல்லுவாங்க. அப்புறம் பொம்மை வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் நீ பாட்டு பாட சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்கூல் கொண்டு விடணும்ல, அதை மறந்துட்டேன் பாரு கார்த்தி. என்ன மச்சான், நீனு அப்படி உங்க தங்கச்சி மாதிரியே பேசுற, அவதான் இப்படி பேசுறான்னா நீனு அப்படி பேசுற, ரெண்டு பேரும் சொல்லி வச்சுதான் பேசுறீங்களோ? நீ சொல்றத பார்த்தா தங்கச்சி நான் ரெண்டு பேர் மட்டும் இல்லை, எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்க. நீ அந்த அளவுக்கு அட்டுழியம் பண்ற கார்த்தி. பேசாம ஒழுங்கா வேலையை பாரு, 5 நிமிஷத்து வேலை தான் முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு சும்மா அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்க, உன்னை நான் வீட்டுக்கே விட மாட்டேன். இல்லடா, நான் இவ்வளவு தூரம் வேலை பார்த்ததே பெருசு. இனிமே என்னால் ஒரு நிமிஷம் கூட வேலை பார்க்க முடியாது. வேலை பார்க்கலன்னா என்னென்ன 2 திட்டு வாங்கி அப்படி தானே, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கலாம். அதெல்லாம் எனக்கு சகஜம். நான் இப்போ வீட்டுக்கு போக போகிறேன். டேய், ஏற்கனவே திட்டிக்கிட்டு இருக்காரு அந்த மனுஷன். நீ மறுபடியும் இப்படி பண்ணின்னு வச்சுக்கவே வேலையை விட்டே தூக்கிடுவாரு. தூக்குனா தூக்கட்டும்டா, நான் படுக்க ஜாலியாக வீட்டில் உட்காந்துருவேன். சாதனா இருக்கால, அவளை வேலைக்கு போக சொல்லிட்டு நான் படுக்க ஜம்முன்னு என் பிள்ளைய பார்த்துக்கிட்டு வீட்லேயே உட்காந்துருவேன்டா. நல்லா இருக்கும்ல? இதுவும் நல்ல ஐடியாவா இருக்குல்ல? டேய், நீ திருந்த மாட்டியாடா? இல்லடா, நான் திருந்த மாட்டேன். நான் இப்போ வேலையை முடிக்காமல் போகிறேன். அப்போ தான் என்னை வேலையை விட்டு தூக்குவாங்க. நான் அப்படியே வீட்லேயே வேலைக்கே போகாமல் உட்காந்துருந்தேன். என் பொண்டாட்டி திட்டுவா. அதுக்கப்புறம் அவளே ரோசம் வந்து வேலைக்கு போயிடுவா. நான் பாப்பா பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருப்பேன். கிரகம் போய் தொலை, நானே உன் வேலையை பார்க்குறேன். தேங்க்ஸ் மச்சான், இதை முன்னமே சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் தம் கட்டி பேசியிருக்க வேணாம்ல. என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் பேச வேண்டியது இருக்குது. சரி பாரு, பார்த்துட்டு மெதுவாக கிளம்பு. நான் வர்றேன். நான் போய் உன்னை பற்றி பெருமையாக சாணுக்குட்டிகிட்ட சொல்கிறேன். நீ சொல்ல வேணாம், நானே வந்து சொல்லிக்கிறேன். நீ போய் பொண்ணோட விளையாடு. சரி மச்சான், தேங்க்ஸ்டா, லவ் யூடா. இப்போ தாண்டா உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் போங்க. மச்சனுக்கு உடனே கோவம் வந்துடும். போடாங்கிட்டு. சரி, நான் போகிறேன். நமக்கும் நேரம் கல்யாணம் ஆயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தை எதுக்கு பிறந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும்ல. இப்போ என்ன, மீரா தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறாளே. அந்த சிவாவை பற்றி நினைக்கிறதே இல்லை. அது போதும், இன்னும் கொஞ்சம் நாள்ல எல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். சரி, இந்த படுவாய் பைய வேற வேலையெல்லாம் நமக்கு பெண்டிங் வச்சுட்டு போயிட்டேன். அதை வேற பார்க்கணும், நம்மள்ட்ட வேற பார்க்கணும். இன்னைக்கு டபுள் டியூட்டியா? இருக்கட்டும். சம்பளம் வந்தோடனே ஒரு ட்ரீட்டை வாங்கிட வேண்டியதான்.